ராணவ ஒரு கும்பல் நல்லாவே ஓட்டிட்டு இருக்காங்க. ராணாவோட ஃபேமிலி வந்தது தான் ராணாவுக்கு பிரச்சனையா இல்லையான்னு தெரியல. ஆனா வீட்ல இருக்கவங்களுக்கு அது டாக்கா போயிடுச்சு. ஸோ முத்துக்குமார் ராணா பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, "உங்க அம்மா உன்னோட பாசத்த எல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு கட்டத்தில அது ஆபத்தா இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உன்ன டிஃபெண்ட் பண்ணி பண்றாங்க பார்த்தியா, அது நல்லதா இருந்தா ஓகே. ஆனா கண்டிக்க விதத்துல கண்டிக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப ஆபத்தானது." சொன்ன உடனே ராணுவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அதுக்கு ராணுவ என்ன சொல்றாருன்னா, "நீங்க பேசுனது சரியே கிடையாது. எங்க அம்மாவ வந்துட்டு நீ தப்பா பேசுறது தப்பு. எங்க அம்மா என்ன நெறைய தடவ கண்டிச்சிருக்காங்க. என் தங்கச்சியுமே கண்டிச்சிருக்காங்க. நான் ஒரு மேட்டர் இந்த வீட்ல பண்ணாங்கன்னா, அந்த வீட்ல பார்த்தவங்களுக்கு ஓகே தான். என்ன ரொம்ப நாள் கழிச்சு அடிபட்டுட்டு பார்க்குறாங்க. அம்மாவோட பாசம் அம்மாது தானேன்னு சொல்லும்போது, அங்க இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு." முத்து என்ன சொல்றாருன்னா, "நான் உங்க அம்மாவோட பாசத்த எந்த காரணத்துக்கு கூட சந்தேகப்படல. ஆனா உங்க அம்மா சொல்றாங்க பார்த்தியா, சரி என் பையன் தப்பு பண்ணாலுமே அந்த தப்ப நான் வந்துட்டு மறைச்சுக்கிட்டு அவன காப்பாத்த தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு தப்பா தெரிஞ்சுது. எங்க வீட்லலாம் இந்த மாரி பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோயேன், மாஸ்டரும் அடிப்பாங்க, எங்க வீட்லயும் அடிப்பாங்க. ஸோ அத தான் நான் எதிர்பார்த்தேன். ஒருவேளை உனக்கு உங்க அம்மா பண்ணதோ சரி, நான் பேசினதோ ஏதோ தப்பா இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிடு. எங்க அம்மா அன்ப சந்தேகப்படுற, ஆபத்தா இருக்குன்னு அதெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்பவே ஹிட் ஆகுது. ஏன்னா, வெளியில பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க கொஞ்ச நேரத்தில என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது தான் அவங்களோட அன்பு. ஸோ, அதெல்லாம் நீங்க வந்துட்டு சந்தேக கண்ணோட பார்க்கறது, பேசுறது சரியில்ல." தீபக்கும், ரயானும் அதே தான் சொல்றாங்க. "உங்க அம்மா அன்பெல்லாம் நாங்க சந்தேகப்படல. ஓவர் ஜெல்லஸா இருக்க, ஓவர் பொசசிவா இருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாம உனக்கு ஓவர் செல்லம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அததான் நாங்க பேசினோம். நீ வந்துட்டு ரொம்ப ஓவரா செல்லம் குடுத்து கெட்டு போய் கிடக்குற. அததான் நாங்க சொல்ல வரோம். ஒரு வேளை அது தப்பா இருந்ததுன்னா, அது ஓகே தான்." மஞ்சரியும், ஜாக்லினும் அதே தான் சொன்னாங்க. அவங்களும் அதே தான் சொல்ல வந்தாங்க. "நாங்கலாம் உன்ன யாருமே தப்பாலாம் ஜட்ஜ் பண்ணல. சரி உங்க அம்மா உன்ன கண்டிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா, அது ஓகே தான். ஏன்னா, 1/2 மணி நேரத்தில தான் உங்க அம்மாவும் உனக்கு நடந்த கான்வர்சேஷன பத்தி தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். மத்தபடிலாம் நாங்க யாருமே இத தப்பா பேசவே இல்ல." ஜாக்லினோட அம்மா இன்னைக்கு ஃபுல்லா வராதனால ஜாக்லின் ரொம்பவே அப்செட்டா இருந்தாங்க. அதுக்குமே முத்துக்குமாரன் பேசிட்டு இருக்காரு. "நீ எத பத்தியும் கவலைப்படாத. நாளைக்கு உங்க அம்மா வந்துருவாங்க." அதுக்குமே ஜாக்லின் சொல்றாங்க, "எங்க அம்மா காலையில வரவே வேண்டாம். ஈவினிங் வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப நேரம் இருக்கும் அவங்க கூட பேசுறதுக்கு. எங்க அம்மாக்கு பேசவே தெரியாது." அதுக்கு முத்துக்குமார் சொல்றாரு, "உங்க அம்மாக்கு பேச தெரியாதுலாம் நீ சொல்லிட்டுரு. ஆனா உங்க அம்மா பாரு வீட்டுக்குள்ள வந்தனா ஒரு கலக்கு கலக்க தான் போறாங்க." முத்துக்குமாரோட ஃபேமிலியும் நாளைக்கு வரப்போறாங்க. ஜெஃப்ரி, ஜாக்லின், முக்கியமா அருண், நாளைக்கு அர்ச்சனாவும் வரப்போறாங்க. ராணாவோட அம்மாவோட பாசம் உண்மைதான். என்னதான் இருந்தாலும் அவங்களோட பாசத்த பத்தி நம்ம சந்தேகமே படக்கூடாது. சரி அத வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் முத்துக்குமாரும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள ஓட்டுறதெல்லாம் சரியா? சரி அப்படியே இருந்தாலும் அவங்க அம்மாவோட என்ன வேணாலுமே அவரு டிபேட்டும் பண்ணலாம். அவங்க அம்மா அவருக்காக ப்ரொடெக்டும் பண்ணலாம். ஸோ இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனைலாம் இப்போதைக்கு தேவையா? இன்னைக்கு வீட்ல வந்தவங்க எல்லாருமே முக்கியமா சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சௌந்தர்யா பேரண்ட்ஸு ஜாக்லின அவ்வளவா விட்டு குடுக்காம பேசினாங்க. நல்ல அட்வைஸ் சௌந்தர்யாவுக்கும் குடுத்தாங்க. ஜாக்லின் பின்னாடி போய் பேசாதன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா சொல்லிட்டாங்க. ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிராஃபு மேலே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த லைவ பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு, முக்கியமா பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.